மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு அடியெடுத்து ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்வு நடந்ததுல இதுல கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது, கொஞ்சம் கான்ட்ரவர்சியும் நடந்த நிகழ்வுகளை நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி என்ன கான்ட்ரவர்சி நடந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம். எல்லாம் சுமூகமா தானே போச்சு. எடுத்தவொடனே முருகர் பாடலாம் ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப பிரத்யேகமா போயிருச்சு. ரொம்ப வெகு விமர்சையா அந்த நிகழ்வெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்கதான் இருந்தது செக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் பாட்ட பாடினாங்க பாடகர் வேல்முருகன் அவர்கள். அவர் வச்சு என்ன பண்ணாங்க, தைப்பூசம் அடுத்த நாள் அப்படின்றதுனால முருகர் பாட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பொதுவா ஒவ்வொரு கட்சி நிகழ்ச்சியிலும் தங்களுடைய தலைவர்களை உயர்த்தி பாராட்டி பெருமை பாராட்டி பாடுவார்கள். அந்த பாட்டு பாத்தீங்கன்னா மெருகேற்றி இருக்கும். அதாவது சினிமா பாடல்கள்ல இருந்து இருக்கும், கானா பாடல்கள், நிறைய பாடல்களை என்ன பண்ணுவாங்க ஒப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டை தன்னுடைய தலைவருக்கு ஏத்த மாதிரி ராகத்தை அப்படியே வச்சுப்பாங்க, வரிகளை மட்டும் என்ன பண்ணுவாங்க மாத்தி தன்னுடைய தலைவர்களை கொள்கைகளை இப்படி என்ன பண்ணுவாங்க, அது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அது உள்ள போட்டு ராகம் ஒரே ராகம் தான், வேர்ட்ஸ் மட்டும் மாத்தி மாத்தி என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க. இது ஜெனரல் ஒவ்வொரு கட்சியிலும் இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அது திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விசிக, எப்பேற்பட்ட ஒரு கட்சிகளா இருந்தாலும் அது நடக்கிறது இயல்பு. அதே போலதான் தாவேகா நிகழ்ச்சியிலும் விஜய் பாராட்டி தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டி பாடல்கள் பாடப்பட்டிருக்கணும். ஆனா இங்க வேற மாதிரி மருதமலை மாமணிய முருகையா இந்த பாட்டை பாடுந்து வேல்முருகன் அவர்கள் பாடி என்ன பண்ணாரு, எல்லாரும் உற்சாகப்படுத்தினார். இந்த பாட்டை பாடின வேல்முருகன் ஃபுல்லா பாடிட்டா பிரச்சனையே கிடையாது. வருவாய் குகனே அப்படின்னு ஒரு வரிக்கும் சில பல வரிகள்லாம் பாடிட்டு கடைசியா வருவாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்கும். இந்த வரிக்கு பதிலு வருவாய் எங்கள் தளபதியே தமிழக வெற்றி கழகமே இப்படின்னு பாடிவிட்டாப்புல மனுஷன். இத பார்த்த இந்து முன்னணியினரு எப்படிங்க அந்த பாட்டை பாடலாம்? அவரு இந்த பாட்டு ராகத்தை அவரு வேற மாதிரி அவங்க வரிகளை போட்டு பாடி இருக்கலாம். ஆனா அச்சு அசல் முருகர் பாட்டை பாடி கடைசியா எப்படி இதை பண்ணலாம்? இதெல்லாம் முருகர் பக்தர்களை புண்படுத்துற மாதிரி இருக்கு. இதுல அந்த இந்து முன்னணி அமைப்பாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் முருகர் பக்தன், இந்த பாட்டை எப்படி இவங்க அவமானப்படுத்தலாம்? இதுதான் விஜய் அவர்கள் அவமானம். இவர் ஜோசப் விஜய், இவர் திட்டமிட்டு எங்க மதத்தை புண்படுத்துறாரு அப்படின்னு ரேஞ்சுக்கு கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டாப்புல. விஜய் அவர்கள் கம்முன்னு இருந்திருக்கலாம், இந்த பாட்டு ரசிச்சிருந்தாரு இவரு. அவரு அந்த வருவாய் குகனே அப்படின்னு பாடும்பொழுது, வருவாய் இங்க தளபதியே தமிழக வெற்றி கழகமே அப்படின்னு அந்த வார்த்தையை போட்டு பாடும் பொழுது விஜய்க்குள்ள இருக்கிற ஆனந்தம் இருக்கணுமே, அது அந்த காட்டினாங்க, பேச காட்டினாங்க. என்ன ஒரு சிரிப்பு! இதுக்காக என்ன பண்ணாரு, வேல்முருகன் கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடினாரு. இந்த வரிகளை பாடிட்டாரு அவர். குஷி என்ன நீ குஷிப்படுத்தினல, நான் உனக்கு குஷிப்படுத்த கூடாதா, வா நான் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினா போல விஜய் அவர்கள். ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன இந்த அளவுக்கு வச்சு பாக்குறீங்களப்பா பாடுறீங்களப்பா அப்படின்னு ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப குஷி ஆயிட்டாரு. ஆனா பின்னாடியே வச்சாங்க செக்கு. இந்து முன்னணியினர் வந்து என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டிருக்கிறாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்து மேல அந்த கேஸை பதிவு பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னு இந்து முன்னணியினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய குரல்களை ஒலித்திருக்கிறாங்க. ஏன்னா இது இந்து மதத்தை புண்படுத்துற விதமா தான் இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட சில பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் தைப்பூசத்தன்னைக்கு என்ன பண்றாரு, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். ஆனா திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஏன் விஜய் இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தைப்பூசத்துக்கு நீங்க அறிக்கை விடுறீங்க, ஆனா திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீங்க அறிக்கை விடல, ஏன் விடல அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இந்த அறிக்கை கூட எதுக்காக வந்ததுன்னா, இது போன வருஷம் அவர் அறிக்கை விட்டுருக்காரானா அது கேள்விக்குறிதான். இப்ப கூட ஏன் அந்த அறிக்கையை விடுறாரு அப்படின்னா, திருப்பரங்குன்ற விவகாரத்துல விஜய் அவர்கள் வாயை திறக்கல, ஒரு சாரார் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப வலுவா எழும்பினதுனால திரும்பவும் அந்த பேச்சு நமக்கு வரக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தைப்பூசத்தன்னைக்கு விஷ் பண்ணாரு. ஆனா அடுத்த மறுநாளே முருகரையோ முருகர் பக்தர்களையோ இந்த மாதிரி ஒரு இழிவுபடுத்துறது கேலி பண்றது எங்களால ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இந்து முன்னணியினர் என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் கொடுத்தாங்க. இப்ப வேல்முருகன் அந்த பாட்டை நான் பாடுனது தவறுதான், என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சாஸ்தாங்கமா விழுந்து மன்னிப்பும் கேட்டு இருக்கிறாரு. அந்த வரியை நான் பாடியிருக்க கூடாது, ஒரு எமோஷனல்ல நான் பாடிட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா இதை விஜய் என்ன பண்ணிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். எப்பா அப்படிலாம் பாடக்கூடாது, சாமி பாட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி பாடக்கூடாது, நீங்க ராகத்தை மாத்தி வேர்ட்ஸ் நீங்க போட்டுருக்கலாம், நீங்க அதே வேர்ட்ஸை கொண்டு வந்து லாஸ்ட்ல என்ன வந்து சொருகிறது வந்து இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு விஜய் அப்பவே கண்டிச்சு இருக்கணும். ஆனா கண்டிக்கவில்லை. இதுதான் விஜய் கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல ஆதவ் அர்ஜுனா முதல்வரை பற்றி ரொம்ப இழிவா பேசினாரு.
தன்னுடைய கட்சியோட நிலைப்பாட்டை பத்தி எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் பேசினார். அப்பவும் கை கட்டி வேடிக்கை பார்த்தவர் விஜய். இத முழுமையா கண்டிக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லாம விசிகாவை பற்றி ரொம்ப கேவலமா அந்த கட்சியுடைய உறுப்பினர்கள் மொத்தம் 20 பேர் தான் அப்படின்ற ரேஞ்சுகளா பேசினார். அதன் பிறகு கண்டனங்கள் எழும்பின உடனே பேக் அடிக்கிறார். இத மேடையில விஜய் கண்டிச்சா என்ன? ஏன் விஜய் கண்டிக்க மாட்டேங்கிறாரு? தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை ஒரு ஒழுங்கு நிலைப்படுத்துறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா விஜய ஒரு ஒழுங்குக்குள்ள வரல அப்படின்ற அந்த தலைமை பண்பே ஒரு ஒழுங்குக்குள்ள இல்ல. இஷ்டத்துக்கு அவர் பேசுறாரு. தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றாரு. பவள விழா பாப்பா அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு கேலி கிண்டல் பண்ற விஷயம் அப்படின்னு சிஎம் அங்கிள்ன்றாரு. இதெல்லாம் எங்க இது என்ன மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஒரு வரைமுறைகள் இருக்கு. நீங்க கட்சி தலைவர் ஆயிட்டீங்க, நான் மாற்றத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு மாற்றம் தேவையே இல்லை. அரசியலுக்கு சில குறிக்கோள்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி வாங்க, ஆட்சியில நீங்க மாற்றத்தை கொடுங்க. ஆனா நீங்க கட்சியிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்க கட்சி கட்டமைப்புகளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டீங்க. இதெல்லாம் கொண்டு வராம ஆட்சியில எப்படி மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லார் மத்தியிலும். இதுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார். ஆனா தான் நினைச்சதுதான், தான் பேசுறதுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தோன்றித்தனமா தான். சோ இந்த மருதமலை மாமணியே முருகையா இந்த பாட்டு விவகாரத்துல விஜய் மேடையில இந்த தளபதியே அப்புறம் எங்கள் தமிழக வெற்றி கழகமே அப்படின்னு சொன்ன வார்த்தை மிக மிக தவறு அப்படின்னு இந்து முன்னணி சார்பா என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் கொடுத்திருக்காங்க. இது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போகுது? இதனிடையில தான் வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இருந்தாலும் இது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு விழாவில் முருகர் பாட்டை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்து முன்னணி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி ஒரு கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.